இன்றைய முக்கிய செய்திகள். புதிய தொழிலாளர் நல சட்ட தொகுப்பை திரும்ப பெற வேண்டும். நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். உள்ளாட்சி அமைப்புகளில் மேலும் 30,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி. நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் ஸ்டாலின் அறிவிப்பு. புயல் வலுவிழந்த போதிலும் சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. காற்றழுத்த தாழ்வு பகுதியால் வட மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை. குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வணக்கம். புதிய தொழிலாளர் நல சட்ட தொகுப்புகள் பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாக உள்ளதால் அவற்றை திரும்ப பெற வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. ஏற்கனவே இருந்த 29 தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைத்து 4 சட்ட தொகுப்புகள் கொண்ட புதிய தொழிலாளர் சட்டத்தை அண்மையில் மத்திய அரசு அமல்படுத்தியது. இதன்படி அனைத்து தொழிலாளர்களுக்கும் பணி நியமன ஆணை கடிதம் வழங்க வேண்டும். நிரந்தர தொழிலாளர்களுக்கு நிகராக ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் விடுமுறை, மருத்துவ காப்பீடு ஆகியவை வழங்க வேண்டும் என கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தொழிலாளர்களை பணியிலிருந்து நீக்கவும், ஆட்குறைப்பு செய்யவும், நிறுவனத்தை மூடவும் அரசின் முன் அனுமதி பெறுவதில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதாவது முன்பு 100 ஊழியர்கள் இருந்தால் முன் அனுமதி பெற வேண்டும் என்பது தற்போது 300 ஊழியர்களாக மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய தொழிலாளர் நல சட்டங்கள் பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாக இருப்பதாக கண்டனம் தெரிவித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் நாடாளுமன்றத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தின. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, திமுக எம்பிக்கள் திருமதி கனிமொழி, திரு ஆர் ராசா உள்ளிட்டோர் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். புதிய சட்டம் தொழிலாளர்களுக்கு எதிரானது என்று குற்றம் சாட்டிய திரிணாமுல் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதனிடையே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் வரும் 9ஆம் தேதி விவாதிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இந்த விவாதத்தில் எடுத்துரைக்க வேண்டிய முக்கிய பிரச்சினைகள் மற்றும் வியூகம் குறித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று ஆலோசனை நடத்தினர். உள்ளாட்சி அமைப்புகளில் மேலும் 30,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு விரைவில் பதவிகள் வழங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஐநா சபை சார்பில் ஆண்டுதோறும் டிசம்பர் 3ஆம் தேதி உலக மாற்றுத்திறனாளிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான அறிமுக விழா சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு தலைமை வகித்த முதலமைச்சர் புகைப்பட கண்காட்சியை தொடங்கி வைத்ததுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கு 400 வாகனங்கள் மற்றும் உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். விழாவில் பேசிய திரு ஸ்டாலின், சமூக முன்னேற்றம் காண மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய சமூகங்களை உருவாக்குதல் என்ற ஐநா சபையின் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளை பின்பற்றி திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் அதில் முக்கியமான மைல்கல் தான் இந்த விழா என்றும் குறிப்பிட்டார். மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவை கருணை அல்ல, உரிமை என்பதை அறிந்து திராவிட மாடல் அரசு செயல்படுவதாக அவர் கூறினார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக 60க்கும் மேற்பட்ட அரசாணைகள் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் உள்ளாட்சி அமைப்புகளில் இதுவரை 3000த்திற்கும் மேற்பட்டோர் மக்கள் பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டு உள்ளாட்சி அமைப்புகளில் புதிய மக்கள் பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்க 3631 மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளை வருக 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 என்று நான் வரவேற்கிறேன். இப்போது நகர்ப்புறத்திலும் 9 மாவட்ட கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளை நியமித்திருக்கிறோம். அடுத்த மீதமுள்ள உள்ளாட்சி அமைப்புகள் அமையும் போது இன்னும் 9,000க்கு மேல் அதிகாரம் பெற இருக்கிறீங்க நீங்க. இதுதான் திராவிட மாடல். மாநிலம் முழுவதும் ஊராட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் பிரதிநிதிகளாக இருப்பதன் மூலம் சமூகத்தில் மக்களாட்சிக்கான உண்மையான பொருளை உருவாக்கி வருவதாக திரு ஸ்டாலின் கூறினார். 2021-2022 நிதியாண்டில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக 813 கோடியே 63 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் தற்போது 2025-2026 நிதியாண்டில் 1432 கோடியே 77 லட்சம் ரூபாயாக அது உயர்ந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சென்னை அருகே நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்த போதிலும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னையில் இன்று 3வது நாளாக பரவலாக மழை பெய்தது.
மந்தைவெளி, அடையாறு, சைதாப்பேட்டை, தியாகராயர் நகர், வடபழனி, அண்ணா நகர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோடம்பாக்கம், தியாகராயர் நகர், வேளச்சேரி உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீர் ராட்சத மோட்டார்கள் மூலம் உடனுக்குடன் வெளியேற்றப்பட்டன. பெருங்களத்தூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் ஜிஎஸ்டி சாலையில் பள்ளங்கள் ஏற்பட்டு குண்டும் குழியுமாக மாறியது. இதனால் வாகனங்கள் இரு மார்க்கத்திலும் ஊர்ந்து சென்றன. தாம்பரத்தில் இடைவிடாது கொட்டிய மழையால் லட்சுமி நகர், மாடம்பாக்கம், சுதர்சன் நகர், செம்பாக்கம், டெல்லஸ் அவென்யூ உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் கிழக்கு தாம்பரம் வேளச்சேரி சாலையில் முறிந்து விழுந்த மரத்தை மாநகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர். வியாசர்பாடி கணேசபுரம் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு பின்னர் தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. பூவிருந்தவல்லி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இடி மின்னலுடன் தொடர்ந்து பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. நூம்பல் சாலையில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். திருவொற்றியூர், புதுவண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் சாலைகள் மற்றும் தெருக்களில் சூழ்ந்த மழைநீர் ராட்சத மோட்டார்கள் மூலம் வெளியேற்றப்பட்டது. ஆவடி அருகே திருமுல்லைவாயல் பகுதியில் கொட்டிய மழைநீரால் மணிவாசகம் தெரு, காமராஜர் தெரு, பாரதியார் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் மட்டுமின்றி குடியிருப்புகளையும் மழைநீர் சூழ்ந்தது. இதற்கிடையே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து தென்மேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நீலகிரி, கோவை, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யும் என்று எச்சரித்துள்ளது. குமரி, நெல்லை, தென்காசி, தேனி, மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயலின் தாக்கத்தால் மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. சென்னையை அடுத்த செங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்த 9 பேரை படகுகள் மூலம் தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டையில் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. தாமரைப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தாழ்வான இடங்களில் உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் வீடுகளுக்குள்ளே முடங்கினர். விடிய விடிய கொட்டி தீர்த்த மழையால் செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தில் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கூடுவாஞ்சேரி, நெல்லிக்குப்பம் சாலையில் குளம் போல் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் புலிப்பாக்கம் பகுதியில் குளம் போல் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் அணிவகுத்தன. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் திண்டிவனம் அடுத்த தென்பசியார் பேருந்து நிறுத்தம் பகுதியில் சாலையோரத்தில் இருந்த 3 மரங்கள் வேருடன் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டிவனம் அருகே உள்ள கிடங்கல் ஏரி நிரம்பி ரயில்வே சுரங்கப்பாதை முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் ரயில்வே சுரங்கப்பாதை மூடப்பட்டுள்ளது. இதனால் கிராம மக்கள் 5 கிலோமீட்டர் தொலைவு சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் பெய்த மழையால் 50 ஏக்கர் உளுந்து செடிகள் தண்ணீரில் மூழ்கின. திருவாரூரில் 3 மணி நேரத்தில் 11 சென்டிமீட்டர் மழை கொட்டிய நிலையில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகினர். நேற்று ஒரு நாள் பெஞ்ச மழை தான், அவ்வளவு மழை கடுமையாக. பூச்சி, பாம்பு, அட்டைப்பூச்சி அத்தனையும் வீட்டுக்குள்ளே தான் வருது. இதுக்கான நிரந்தர தீர்வு கிடையாது. நகராட்சியில் இப்போ போர் செட்டு போட்டு இறச்சாங்க. ஆனால் நேற்று ஒரு நாள் மழைக்கே தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துட்டு. இதுக்கான வடிகால் திட்டம் நிரந்தரமாக ஒரு நிரந்தர தீர்வு வேணுன்றது தான் எங்களோட கோரிக்கை. தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் கண்டமனூர் வைகை ஆற்று தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கும்பக்கரை அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்களுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆழியார் கவி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது.
இதனிடையே நெல்லை மாவட்டம் கல்லடைக்குறிச்சியில் வீடு இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி சீதா திருமலை என்ற மூதாட்டி உயிரிழந்தார். காற்று மாசுபாட்டால் ஏற்பட்ட சுவாச கோளாறு காரணமாக டெல்லியில் உள்ள முக்கிய 6 அரசு மருத்துவமனைகளில் மட்டும் 2 லட்சம் பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பிய நியமன எம்பி திரு விக்ரம்ஜித் சிங் ஷானி, டெல்லியில் காற்று மாசுபாடு அதிகரிப்பதற்கும் சுவாச கோளாறுகள் அதிகரிப்பதற்கும் உள்ள தொடர்பு குறித்து அரசுக்கு தெரியுமா என வினவினார். ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் தொற்றுகள் அதிகரித்திருப்பதாகவும் இதனால் மருத்துவமனைகளில் வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்றவர்கள் மற்றும் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறித்த தரவுகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை, சப்தர்ஜங் மருத்துவமனை, லேடி ஹாரிங்டே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ராம் மனோகர் லோகியா மருத்துவமனை, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிபி அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், வல்லபாய் பட்டேல் நெஞ்சக மருத்துவமனை ஆகிய 6 அரசு மருத்துவமனைகளில் மட்டும் கடந்த 3 ஆண்டுகளில் 2,04,758 பேர் சுவாச கோளாறுகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதில் 30,420 பேர் மருத்துவமனையில் தொடர்ந்து தங்கியிருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். 2022ஆம் ஆண்டு சிகிச்சைக்கு வந்த 67,054 தீவிர நோயாளிகளில் 9,874 பேர் உள்நோயாளிகளாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டதாகவும் 2023ஆம் ஆண்டு சிகிச்சைக்கு வந்த 69,293 பேரில் 9,727 பேர் உள்நோயாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 2024ஆம் ஆண்டு எமர்ஜென்சி சிகிச்சைக்கு வந்த 68,411 பேரில் 10,819 பேர் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற வேண்டியவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாகவும் சுவாச கோளாறுகளுக்கு முக்கிய காரணம் காற்று மாசுபாடுதான் என்றும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இதற்கிடையே டெல்லி காற்று மாசுபாட்டை சுட்டிக்காட்டும் வகையில் எதிர்க்கட்சியினர் முகக்கவசம் அணிந்து நாடாளுமன்றத்திற்கு வந்தனர். இனி வருவது செய்தி துளிகள். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 90 ரூபாய் 11 காசுகளாக குறைந்துள்ளது. இரு நாடுகளின் வர்த்தக விவாதங்களில் நிலவும் சுணக்கம் காரணமாக இன்று காலை டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 89 ரூபாய் 96 காசுகளில் இருந்து சரிந்தது. நாணயத்திற்கு எதிராக டாலர் தொடர்ந்து வலுப்பெற்றதால் முதலீட்டாளர்கள் டாலரை நோக்கி செல்வதாகவும் கூறப்படுகிறது. மனிதாபிமான அடிப்படையில் வங்கதேச கர்ப்பிணி பெண்ணுக்கு இந்தியாவுக்குள் நுழைய அனுமதி வழங்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் வசித்து வந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளிகள் கைது செய்யப்பட்டு கடந்த மாதம் 27ஆம் தேதி எல்லையில் விடப்பட்டனர். இதற்கு எதிரான மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கூலி தொழிலாளியின் மகள் கர்ப்பிணியாக உள்ளதால் இந்தியாவுக்குள் நுழைய அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. அவர்கள் அனைவரும் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவினர் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் நேரில் சந்தித்து பேசினர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை கூட்டணி தொடர்பான அனைத்து சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தலைமையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஐவர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான இன்று காலை கோயில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து சற்று முன்பு 2668 அடி உயரமுள்ள மலையில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது கலந்து கொண்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என முழக்கம் எழுப்பி தீபத்தை தரிசித்தனர். கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நீர்மட்டம் 22 அடியை எட்டியுள்ளது. ஏரியின் மொத்த கொள்ளளவான 3645 மில்லியன் கன அடியில் 3110 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. ஏரியின் நீர்வரத்து வினாடிக்கு 1330 கன அடியாக உள்ள நிலையில் 200 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது.
சென்னை பெரியமேட்டில் அல்லிக்குளம் நீதிமன்ற வளாகத்தில் தரைத்தளத்தில் அமைந்துள்ள புத்தக கடைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் சேதமாகின. மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ அருகில் இருந்த கடைகளுக்கும் வேகமாக பரவியதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். டிட்வா புயல் தாக்கத்தால் தூத்துக்குடி மாவட்டத்தில் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரித்துள்ளது. இதனால் 272 விசை படகுகள் மற்றும் ஏராளமான நாட்டு படகுகளும் மீன்பிடிக்க செல்லவில்லை. கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். உதகை அருகேயுள்ள மாவனலா கிராமத்தில் புலியை பிடிக்க வைத்த கூண்டில் சிக்கிய சிறுத்தை அதே இடத்தில் விடப்பட்டதால் வனத்துறையினருடன் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த 24ஆம் தேதி நாகியம்மாள் என்ற 61 வயது மூதாட்டியை தாக்கிக் கொன்ற புலி இன்னும் பிடிபடவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையனுக்கு எதிராக ராமநாதபுரத்தில் அதிமுகவினர் ஒட்டியுள்ள சுவரொட்டிகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அரசியல் அங்கீகாரம் தந்த அதிமுகவிற்கு துரோகம் செய்த செங்கோட்டையனுக்கு எதிராக பரமக்குடி பேருந்து நிலையம், 5 முனை, ஓட்டப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. ஈரோடு மாவட்டத்தில் செயல்படும் மதுபான கடைகளில் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்டம் முழுவதும் உள்ள 182 கடைகளையும் அடைத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது கூடுதல் பணிச்சுமை என்றும் பாட்டில்களை இருப்பு வைக்க போதிய இடவசதி இல்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 31 புள்ளிகள் சரிந்து 85,106 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 46 புள்ளிகள் குறைந்து 25,986 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 96,480 ரூபாயாகவும் 1 கிராம் 12,060 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 201 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாக உள்ள புதிய தொழிலாளர் நல சட்ட தொகுப்புகளை ரத்து செய்ய கோரி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. உள்ளாட்சி அமைப்புகளில் மேலும் 30,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு விரைவில் பதவிகள் வழங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அருகே நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்த போதிலும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.